எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நான் முஸ்தபா நூராணி ராகத் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற இல்லத்துல இருந்து பேசுறேன். நமது ராகத் அறக்கட்டளை மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற இல்லத்துல படுத்த படுக்கையில இருக்கக்கூடிய தாய் தப்ப இல்லாத கணவர் இல்லாத இவங்களை வச்சு நம்ம ஆதரவு கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இன்னைக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அதுக்காக இந்த வீடியோ பதிவு என்னன்னா, நம்ம ஹோம்ல இங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நான் இப்ப பேர் சொல்ல விரும்புறேன். இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சம்பந்தமா சென்னைக்கு ஆம்புலன்ஸ் உதவி தேவைப்படுது. அதாவது இவங்களை கூட்டு போறதுக்கு. இதுக்காக நான் முயற்சி பண்ண போல 25,000 ரூபாய் கேட்கறாங்க. நம்ம தென்காசி மாவட்டத்துல இருந்து சென்னையில போயிட்டு, அதாவது காஞ்சிபுரம் பக்கத்துல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. அங்க எதனால இவங்களை நம்ம காஞ்சிபுரம் அனுப்பினா, ஏன்னா இவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தாய் தப்பம் யாரும் கிடையாது. சரியா? இங்க நம்ம தென்காசியில வச்சு பார்க்கணும்னா நம்ம ஹோம்ல இருந்து யாரையா ஒரு ஆளா அனுப்பணும். அதனால நம்மளால முடியாது. சோ இவங்களுக்கு எப்படின்னா, அதாவது தலையில கிளாட் ஆனதுனால, பிளட் அந்த பிரெயின்ல கிளாட் ஆனதுனால பிளட் அவங்களுக்கு வாய் பேச முடியாது. அது மாதிரி இதுக்கு கீழே எதுவுமே செயல் ஆகாது. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சோ இதுக்காக ட்ரீட்மெண்ட்காக அவங்களுக்கு ஊருக்கு போக வேண்டியிருக்கு. இதுக்கு நமக்கு ஆம்புலன்ஸ் நாங்க சார்ஜ் கேட்கும்போது 25,000 ரூபாய் கேட்கறாங்க. இப்போ நம்ம தென்காசியில ஒருத்தவங்க நாங்க பேசினதுக்கு ஒரு ட்ரஸ்ட் மூலமா சொன்ன உடனே அவங்க நம்ம ட்ரஸ்டுக்காக 20,000 ரூபாய் நமக்காக, அதாவது 5,000 ரூபாய் குறைச்சி 20,000 ரூபாய்க்கு நம்ம சார்ஜ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த வீடியோ பத்தி பாக்குற என்னோட நண்பர்களா இருக்கட்டும், என்னோட ஃபாலோவரா இருக்கட்டும், உங்களால முடிஞ்சது 100, 200 ஏதாவது சம்திங் இவங்களுக்காக கொஞ்சம் உதவி பண்ணணும்னு சொல்லி நான் இறைவனிடம் வேண்டி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. ராகத் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற இல்லம், மதியார்பட்டி, தென்காசி மாவட்டம்.